வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 14 இன்ப ஊற்று என்னும் தலைப்பில் இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சிந்தனையை தருகிறார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று மகாகவி பாரதியார் பாடினார் அல்லவா? அதே போலத்தான் அருள் தந்தை அவர்களும் பாடல் பாடுகிறார். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று பாடுகிறார். அப்படியானால் ஒரு கேள்வி கேட்பார்கள். சென்னையிலே ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட நோய்களாலே. அங்கே போய் நாம் இந்த பாட்டை பாட முடியுமா? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்றும், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்றும் எப்படி பாட முடியும் என்று கேட்பார்கள். அதற்கான பதிலாகத்தான் இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இந்த சிந்தனையை தருகிறார். மகாகவி பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று பாடுகிற அவர் ஒரு கோட்டு, அந்த கோட்டும் கிழிந்த நிலையிலும் வறுமை நிலையிலும் வாழ்ந்தவர் தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று பாடினார். அந்த இன்ப ஊற்று அவருக்கு, அல்லது அந்த இன்பம், கோடி இன்பம் எப்படி கிடைத்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி கிடைத்தது என்றால், தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய எழுத்தின் மூலமாக, தன்னுடைய பாடலின் மூலமாக எங்கெல்லாம் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் அவர் சிந்தித்த போது இன்ப ஊற்றாக அவர் இறைவன் இருப்பதை கண்டார். அதனால் அப்படி பாடினார். அதே போலத்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்களும் சொல்கிறார். நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் மனதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியும், அவர்களுக்கு நம்மால் ஏதாவது நன்மையை ஏற்படுத்த முடியுமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனதிலே இன்ப ஊற்று பெருக்கெடுக்கும் என்று சொல்லுகிறார். எனவே நம்மால் முடிந்த உதவிகளை இந்த நாட்டு மக்களுக்கு, சக மனிதர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்தித்தாலே இன்ப ஊற்று மனதிலே பெருக்கெடுக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.